அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் கடைசி கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே நானும் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நான் முதலாவது என் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சோ? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நல்ல நாளிலே நான் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் ஒரு நல்ல அழைப்பை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும், சபை செக்ரட்டரி, மூப்பர், வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் விசில் அடித்துதான் நான் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசியா, புதிய ஏற்பாட்டு விசுவாசியா? கொஞ்சம் மாஸ்க் கொஞ்சம் எடுங்களேன். அப்படி ஒன்றும் கொரோனா உங்களுக்கு வந்துட போகுது. கொஞ்சம் எடுத்து பேசுங்க. நீங்கள் சும்மாவே பேச மாட்டீங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசியா, பழைய ஏற்பாட்டு விசுவாசியா? புதிய ஏற்பாட்டு விசுவாசி. உண்மைதானா? என்ன ஜெபத்தோட என்ன வேணும், என்ன கேட்டுட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? வீட்டை விட்டு புறப்படும்போது இல்லை வந்து ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் கேட்டீங்க? எவ்வளவோ லிஸ்ட்டுகளும் வந்தீங்க, லிஸ்ட்டோட கேட்டிருப்பீங்க. அது பழைய ஏற்பாட்டு விசுவாசி. ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே நீர் எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டான். புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய சவுலாயிருந்து பவுலாய் மாறினவன், கர்த்தாவே உங்களுடைய சித்தம் என்ன என்று கேட்டு அவருக்கு பிரியமாக வாழ்ந்தார். நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட இதை கூடும், அதை கூடும், இதை கூடும் கேட்டுக்கிட்டே இல்லாதபடிக்கு தேவ சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சித்தங்கள் எல்லாம் நீ அறிய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தேவன் இதில் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து இதில் உள்ள வார்த்தையின்படி நாம் நடக்க ஆரம்பித்தால் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னோடு கூட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மாத்திக்கொள்ளலாம். நாம் இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி, சகோதரிகள் எல்லாரும் தலைகளை மூடி பேசுகிற ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நான் அல்ல, ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும். நானும் உங்களைப் போல சாதாரண பாடுள்ள மனிதன் தான். நான் அந்த ஆவியானவரை சார்ந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் அந்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை நேரத்தில் என்னோட பேசலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வருஷத்தை நாங்கள் துவக்கினோம். 10 மாதங்களை முடித்து இந்த கடைசி நாளிலே சமூகத்திலே வந்து நீ செய்த நன்மைகளை நினைத்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய் நீர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கொடுத்த மரித்தவர்களை பார்க்க நான் நல்லவர் அல்ல ராஜா. உங்களுடைய கிருபையினாலே, உடைய இரக்கத்தினாலே, உடைய தயவினாலே இதுவரைக்கும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்திலும் உடைய வெள்ளி சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக.
இந்த இடத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு புதிய தரிசனத்தோடு கூட கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுவோம், ஆமென் ஆமென். மறுபடியும் வாசிக்க சொல்ற வசனத்தை. அப்பொழுது என்னோட கூட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சபைக்காக, தமது பிள்ளைகளுக்காக பிதாவாகிய தேவன் மகா வைராக்கியமாய் இருக்கிறார். மகா வைராக்கியத்தை பார்க்கிலும் இன்னும் ஒரு படி மேலே போய் இவர் சொல்லுகிறார். அதே சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். எட்டாம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வாசிங்க, நீ வாசிங்க. சீயோனுக்காக கடும் வைராக்கியம். நல்லா கவனிங்கள், அங்க மகா வைராக்கியம், கடும் வைராக்கியம் கொண்டு அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமது சபைக்காக, தமது மக்களுக்காக கர்த்தர் மகா வைராக்கியம், மகா உக்கிர வைராக்கியமாக அவர் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்காக என்ன வைராக்கியமாய் வாழ்கிறோம். சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம், உன் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அவர் மாஸ்க் எடுத்து தான் வாசிங்க. எனக்கு கேட்கணுமா, எனக்கு புரிய வேணாமா? மாஸ்க் இல்ல, மாஸ்க் எடுத்து வாசிங்க. நீங்க மாஸ்க் எடுத்து வாசிங்க, புரியும். ஓகே, நோ ப்ராப்ளம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆலயத்திலே விற்கிறவர்களை சவுக்கு உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரையும் விரட்டி தேவனுடைய வீடை, ஜெப வீடை நீங்க கள்ள குகையாய் மாற்றிவிட்டு என்று சொல்லி எல்லாரையும் விரட்டுகிறார். அங்கே இந்த வசனம் நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனமான வசனம் அங்கே நிறைவேறுகிறது. இயேசுவுக்கு ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் சொல்கிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதோ. நல்ல கவனிங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் மகா உக்கிரமான வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஆலயத்தை குறித்த வைராக்கியமாய் இருக்கிறார். ஆலயமாய் இருக்கிற எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறோம், எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறோம். வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா, கர்த்தருக்காக இருந்ததுன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். வைராக்கியம் என்று சொன்னா உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல, நிறைய இருக்கு. ஆனா எதுல இருக்குன்னு தெரியுமா? பவுல் சொல்லுவான் கலாத்தியருக்கு எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். எந்த விஷயத்துல? நல்ல விஷயத்துல, நல்ல விஷயத்துல.
ஆலயம் 8:30 மணி ஆராதனை, 8:15 நான் உள்ள வருவேன். வைராக்கியமா இருக்கும். அதிகாலையில எழுந்து ஜெபிப்பதிலே வைராக்கியம் இருக்கும். வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்வதிலே ஒரு வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருக்காக என்னால் இயன்றதை செய்யக்கூடியதிலே ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த வைராக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் இன்னும் அதிகமாய் நம்மை தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு வைராக்கியம் இல்லை. புற மதஸ்தாருக்கு இருக்கிற வைராக்கியத்துல 10% கூட இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லை. கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது ஒன்னே ஒன்று, வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நல் விஷயத்துல நமக்கு வைராக்கியம் இருக்கு. எந்த விஷயத்துல இருக்கு? கெட்ட விஷயத்துல தான் இருக்கு. செத்தாலும் அவன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், செத்தாலும் அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். வைராக்கியம், பகை, கசப்பு இதுலெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவருக்குரிய விஷயத்திலே, ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற வைராக்கியம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வைராக்கியம், நமக்குள் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற, வசித்துக் கொண்டிருக்கிற, வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி ஆனவருக்குள் உள்ள இருக்கிற வைராக்கியம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்காக எதையும் சாதிக்க முடியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும். இன்னைக்கு வைராக்கியம் குறைஞ்சு போச்சு. வேதத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கு கெட்ட விஷயத்துல ஒரு வைராக்கியம் வரும். தெய்வ மனிதன் அதை திருத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக மோசேயை நெருங்குகிறார்கள். வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது ஒருத்தன் கூட 40 வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு வேலை செய்யல. ஆனா ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் திருப்தியா சாப்பிட்டு, திருப்தியா குடித்து, தண்ணீரை குடித்து சந்தோஷமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். ஆனால் வருகிற வழியில ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் எழுந்து முறுமுறுக்கிறார்கள். வாய் திறந்தா பச்சை போய் பேசுகிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்த பொழுது கிரயம் இல்லாமல் மச்சங்களையும் கொம்மட்டி காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் சாப்பிட்டோம் என்று பச்சை போய் சொல்றான். கிரயம் அர்த்தம் விலை கொடுத்து வாங்காம ஓசியில சாப்பிட்டாங்க. யோசித்து பாருங்க, ஆரோட்டிய தோலை உரிச்சானுங்க, சம்பளம் கூட சரியா கொடுக்கல. இதுல வேற நான் அங்க இருக்கும்போது ரொம்ப கிரயம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இங்க இவங்கிட்ட வந்து நாங்க பாடாப்படுறோம். காலையில இருந்துச்சா ராத்திரி வரைக்கும் மண்ணாவே கொடுக்குறான். கொஞ்சம் கூட ஒரு நான்வெஜ் கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஒரே முறையிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசேக்கு ரொம்ப உக்கரம் வந்துச்சு, அனுபவம் வந்துச்சு. கர்த்தாவே, நானே இவனை பெத்தனா, இவன் இந்த பாடுபடுத்துறான், ஆகும்னா கள்ளத்துக்கு என்ன அடிக்க வரான், ஆகும்னா என்ன ஆயத்தட்டி கேள்வி கேட்கறான், நானே இவனை பெத்தனா, இவனோட போராட்டமே இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், 70 மூப்பர்களை கூட்டிக் கொண்டு நாளைக்கு என் சமூகத்தில் வா. உன்மேல் இருக்கிற ஆவியை அந்த 70 பேரும் என்ன செய்வேன், வைப்பேன் என்று சொல்லுவேன். அதே போல சொல்லுகிறான், அதே போல வருகிறான். 68 பேர் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். 2 பேர் தேவ சமூகத்துக்கு வரல. அவர்கள் ஆலயத்திலே இருந்து விட்டார்கள். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ள தேவன். 70 பேர்களை வைப்பேன்னா வைப்பாங்க, அவ்வளவுதான், மாற்றமே கிடையாது. 2 பேர் வரல. அங்க இருந்த போது கூட ஆவியானவர் அவர்களையும் நிரப்புகிறார். பாளையத்தில் இருக்கிற இந்த 2 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இதை பார்த்த ஒருவன் யோசுவா என்று சொல்லுகிறான். யோசுவா வேகமாக ஓடி வந்து மோசேக்கு சொல்லுகிறான். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28, 29. உடனே மோசேயிடத்தில் இருக்கிற வாலிபரில் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாக மோசேயே, அவர்களை தடை பண்ணும். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் 2 பேரை என்ன செய்ய வேண்டும், தடை பண்ண வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான்.
அதற்கு மோசே, எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டுகிறாயோ? எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்தால் நலமாய் இருக்குமே. என்ன ஒரு ஊழியக்கார மனசு பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். இந்த 2 பேர் உரைச்சது அது தடை செய்வதற்கு ஒரு வைராக்கியத்தோடு கூட யோசுவா புறப்பட்டு வருகிறான். அவனுடைய தவறான வைராக்கியத்தை மோசே திருத்தி எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். சபையை கெட்ட விஷயத்துக்கு, தவறான விஷயத்துக்கு நாம் வைராக்கியம் பாராட்டாமல் நல் விஷயத்துக்கு, பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற வைராக்கியம், இயேசுவுக்குள் இருக்கிற வைராக்கியம், பரிசுத்த ஆவியில் இருக்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்மை போல இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் ஒருவரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு 3 சம்பவங்களை நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டிய காரியத்தை சுருக்கமாக 3 காரியத்தை சொல்லி ஜெபத்தோடு முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்கள். ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறோம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பவுல் சொல்லுகிறான், சவுலாய் இருந்து பவுலாய் மாறினவன் சொல்லுகிறான், என் இனத்தாரில் வாசிங்க, என் வயது உள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். யார் சொல்றா தெரியுமா? பவுல். என் பிதாக்களுடைய நியமங்கள் வாசிமா, என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியமங்களுக்காய் நான் மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய தவறான வைராக்கியம். இன்னைக்கு அநேகருக்கு பாரம்பரியத்தில் வைராக்கியமா இருக்கிறார்கள், சத்தியத்தை விட்டு விட்டார்கள். அவன் அப்படி இருந்தவன் தான் காலப்போக்கிலே அவன் குளிர்ந்த ஆவியானவரால் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக மாறினான். அவன் சொல்றான், என் வயது உள்ளவர்களே யூத மார்க்கத்திலே பிதாக்களுடைய பாரம்பரியத்துக்காக நான் எப்படி இருந்தேன்? மிகவும் வைராக்கியமாக இருந்தேன். சபையே, நம்முடைய பாரம்பரியத்திற்காக வைராக்கியமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தின் வசனத்துக்கு நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். பாரம்பரியம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நிச்சயமாய் நரகத்துக்கு கொண்டு போகும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் பரிசுத்த வேத எழுத்துக்காக நானும் நீ வைராக்கியமாக ஜீவித்தால் இந்த வசனம் என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும், நித்தியத்துக்கு கொண்டு போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவறை மிக அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முதல் படி வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கவனிங்கள், அவர்கள் வேத பாரங்களையும் பரிசேயர்களையும், அதாவது சவுலாயிருந்து பவுலாய் மாறினுடைய முன் பிதாக்களுடைய வைராக்கியத்தை குறித்து இயேசுவே சொல்லுகிறார். மறுபடியும் வாசிக்கமா. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க தெரியுமா? தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொள்கிறீர்கள். போதும், நல்லா கவனிங்கள். நானும் நீங்களும் நம் பாரம்பரியத்தை கை கொள்ள ஆரம்பித்தால் நாம் செய்யக்கூடிய முதல் தவறு, கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? தள்ளி விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டு நீ பாரம்பரியத்தில் வாழ்வதனால் நீ நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அடுத்த வசனம் வாசிச்சு. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு
தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குறீர்கள். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றீங்க, செகண்ட் கேன்சல் பண்றீங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல அவமாக்குகிறீர்கள். இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லிஃபையிங், அழித்து விடுகிறீர்கள். எதற்காக எதை அழிக்கிறோம் தெரியுமா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பாரம்பரியத்தினாலே இந்த விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? முதல்ல தள்ளுறோம், ரிஜெக்ட் பண்றோம். பாரம்பரியத்தையே பிடிச்சி அந்த வார்த்தையை கேன்சல் பண்றோம். மனுஷனுடைய பாரம்பரியத்தை பிடிச்சி அந்த வார்த்தையை நாம் ஒன்றும் இல்லாமல் அவமாக்கி அதை அழித்து போடுகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சபையே, நீ வசனத்துக்காக, தேவன் எழுதி கொடுத்த சத்தியத்திற்காக நீ வைராக்கியமா நின்றா என்று சொன்னால் சத்திய தேவன் உன்னோடு கூட வைராக்கியமா நீங்க வல்லவராக இருக்கிறார். நாம் பாருங்க, செய்யற எல்லா பாரம்பரியத்துல நாம் எதை இழக்கக்கூடாதோ அவைகளை இழக்கிறோம், அவைகளை அழிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண முடியாமல். நான் சொல்லவில்லை, இது எல்லாமே இயேசு பேசின வார்த்தைகள். ரெட் லெட்டர்ஸ் வீட்டில் இருந்து அந்த பைபிள் தான் படிச்சு பாருங்க. எல்லாம் இயேசு பேசின வார்த்தைகள். முதல்ல தள்ளுறீங்க, காலப்போக்கில் அதை கேன்சல் பண்றீங்க, காலப்போக்கில் அதை என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றும் இல்லாமல் அழித்து விட்டீங்க. இப்போ நாம் எதை பிடித்திருக்கிறோம்? சத்தியத்தை பிடித்திருக்கிறோமா? பாரம்பரியத்தை பிடித்திருக்கிறோமா? அடுத்த மாதம் என்ன வரும்? கிறிஸ்மஸ். டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, இங்கே பார்த்தா ஒரு பெரிய மரம் வந்துடும் திடீர்னு. என்ன மரம் வரும்? வேப்ப மரமா, புளிய மரமா? பைபிள் எங்கேயாவது வசனம் இருக்கா? ஒரு வசனம் நீங்க காட்டுங்க. நான் இன்னையோட நம்ம இயேசுவை ஆண்டு சொல்றதை நான் நிறுத்து. ஒரு வசனம் காட்டு. எங்கிருந்து வந்துச்சு அந்த மரம்? அதோட கூட சேர்ந்து ஒரு குட்டி சாத்தான் வரும், கிறிஸ்துமஸ் தாத்தா. பைபிள்ல எங்கேயாச்சும் ஒரு வசனம் இருக்காங்க? ஏதாவது ஒரு வசனம் நீங்க காட்ட முடியுமா? தேவன் எழுதி கொடுத்த 66 புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை எல்லாம் விட்டுட்டோம். பைபிள்ல இல்லாதத எங்க தாத்தா செஞ்சான், என் பாட்டன் செஞ்சான், என் கூட்டம் செஞ்சான்னு சொல்லி இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாம் எதை அவமாக்குறோம் தெரியுமா? ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனத்தை நாம் அவமாக்குறோம். எது நமக்கு தேவை? கிறிஸ்துமஸ் ட்ரீ தேவையா? தாத்தா தேவையா? எது நமக்கு தேவை? பிறந்த இயேசு தான் நமக்கு தேவை. நம்ம எதை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ட்ரெடிஷன், இந்த பாரம்பரியம் இனி கிறிஸ்துவ சமுதாயத்தையே நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேத தேவனுக்கு பிரியமாக வளர முடியாமல் இந்த முற்பிதாக்கள் செய்த பவுல் சொன்னா பாருங்க, எங்க முற்பிதாக்கள் செய்த எல்லா பாரம்பரியமான நியமங்களை நான் மகா வைராக்கியமாயிருந்தேன், மிகவும் வைராக்கியமாயிருந்தேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி வாழ்ந்து மறிக்க ஆயத்தம் என்று சொல்லி நீ வசனத்திற்காக நீ வைராக்கியமாய் எழுந்து நின்றினா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நல்ல கவனிகள். அருமையான வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளையையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஜாதினா உடனே நீங்க இந்த ஜாதி நாயக்கரு ரெட்டியாரு நாடான்னு நினைக்காதீங்க. நேஷன். இன்னைக்கு உன் கையில நான் கொடுத்திருக்கிற இதுக்கு ஒத்த கட்டளைகள் நியமங்கள் உள்ள வேற எந்த ஜனமாவது இதை பெற்றிருக்கிறாரா என்று ஆண்டவர் கேட்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத மகா பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் என் கையில, உங்க கையில தேவனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் உங்க கையில இருக்கு. வேற எந்த ஜனத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது. இந்துல இருக்குங்க, ரிக்கு வேதம், எதிர வேதம், சாம வேதம், மதுர வேதம் இருக்கு. அவைகள் மனிதனால் எழுதப்பட்டது.
இந்த வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவன் எழுதின வார்த்தைகள். இப்படிப்பட்ட ஒத்த வார்த்தைகளை பெற்ற வேற எந்த ஜாதியாவது உலகத்தில் இருக்கிறாருன்னு கர்த்தர் கேட்கிறார். யாரா இருக்காங்களா? யாரும் கிடையாது. இன்னைக்கு சர்வ லோகமும் அந்தந்த தேசத்திலே சட்டத்தை நியமத்தை எழுதி வைத்து எதை பேஸ் பண்ணி தெரியுமா? வேதாகமத்தை பேஸ் பண்ணி தான் சர்வ லோகமும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் சட்ட திட்டங்களை பேசிக் இதுதான். இதுல தான் அமெண்ட்மெண்ட் பண்ணி சில ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்களுடைய ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் இங்க தான் எடுத்தாங்க. ஆனா நாம் என்ன பண்ணிட்டோம்? இது அப்படியே ஓரம் வச்சுட்டு எங்க அப்பா செஞ்சாரு, எங்க தாத்தா செஞ்சாரு, எங்க பாட்டி செஞ்சான்னு சொல்லி பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் பொறுமையா வாசிகள். யூதர்கள் ட்ரெடிஷன், பாரம்பரியம். வெளியே போயிட்டு வந்தா உடனே என்ன செய்வாங்க? மிகவும் கை கழுவுவாங்க. இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி தே வில் வாஷ் த ஹேண்ட். என்ன ஸ்பெஷல் எனக்கு தெரியல. அன்னைக்கு சானிடைசர் கூட தேய்ச்சாலும் எனக்கு தெரியல. ஸ்பெஷல் பாத்திரங்கள், கிண்ணங்கள் கழுவார்கள். அது கூட பரவாயில்ல, ஓகே, நம்மளும் கழுவுறது தான். தமிழில் படிச்சு பார்த்தீங்கன்னா மனையும் போட்டிருக்கோம். இங்கிலீஷில் படிச்சு பார்த்தீங்கன்னா கட்டில் கூட கழுவாங்க. அவன் எப்படி பைத்தியக்காரனா இருக்கான் பார்த்தீங்களா? கட்டில் கழுவுறான். ஆனால் எதை தெரியுமா கழுவுல? நம்முடைய உள்ளான மனுஷனை அவர் கழுவ விட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற நீ முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு. விட்டான், சத்தியத்தை விட்டான், ட்ரெடிஷனை பிடிச்சான், அவன் சுத்தமே ஆகவில்லை. அவனுக்கு கிடைத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை அவன் இழந்தான். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு உனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பை. அல்லேலூயா. இப்பேற்பட்ட வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், உமக்கு ஒப்பான ஜனம் யார் என்று கேட்கப்படுகிற நாம் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? எதில் வைராக்கியமாக இருக்கிறோம்? சத்தியத்துக்காக வைராக்கியமாக நிற்கிறோமா? இல்லை பாரம்பரியத்துக்காக வைராக்கியமாக நிற்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு சபை திறப்பு விழா நான் போல என் நண்பர் போயிட்டு வந்தார். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்க, செய்தி கூப்பிட்டுருந்தாங்க. அவர் ரிப்பன் கட் பண்ணாரு. நியூ சர்ச் டெடிகேஷன். அவர் வந்தாரு. போதகர் பேசுகிற வார்த்தை கேளுங்க. நான் கிண்டலுக்கு சொல்ல, வேதனையோடு சொல்றேன். வந்து பார்த்துட்டு ஆல்டர்லாம் பார்த்துட்டு, என்ன ஆல்டர் எங்கே வச்சிருக்கீங்க? இங்கே வைக்கக்கூடாது, ஈசான மூலை அங்கே வைங்க. யார் பேசுகிறா? பாஸ்டருங்க பேசுகிற வார்த்தை ஈசான மூலையில் ஆல்டர் வைங்க. எது ஈசான மூலை? எனக்கே தெரியும், உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு இதெல்லாம்? சபையில் என்ன மூளை? உனக்கு மூளை இருக்கா? முதல்ல ஈசான மூலையை பார்க்குறவங்களுக்கு மூளை இருக்கா? சபை இது, சபையில் ஆல்டர் உங்க ஈசான மூலை இருக்கா? இப்போ இந்த நிலையில இருந்தா அந்த போதகருடைய விசுவாசி எந்த நிலையில இருப்பான்? நம்ம எதை பின்பற்றுகிறோம்? எதை பின்பற்றுகிறோம்? சத்தியத்தை பின்பற்றுகிறோமா? மனுஷர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், மனுஷருடைய பாரம்பரியத்தை நாம் பின்பற்றுகிறோமா? இப்படிப்பட்ட சத்தியத்தை கிடைத்த ஜனங்கள் உலகத்தில் யாருமே இல்லாத போது நாம் இதை எவ்வளவாக கனம் பண்ணி, எவ்வளவாக இதை வாசித்து, எவ்வளவாக இதை தியானித்து, இந்த வார்த்தையின்படி நாம் வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து நடப்போம் என்று சொன்னார். இன்னிலிருந்து நான் எந்த ட்ரெடிஷனையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். யார் என் பைபிள் இருக்கா? எரேமியா சொல்லுகிறான், புறஜாதியருடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? கற்றுக்கொள்ளாதீர்கள். இனி நாம் ஃபாலோ பண்றதெல்லாம் புறஜாதியருடைய மார்க்கம் தான், பைபிள் மார்க்கம் அல்ல, வார்த்தை அல்ல. எல்லாமே ட்ரெடிஷன். எல்லாமே ஒரு வீடு கிரக பிரசமா ஒரு ஊழியக்காரர் வந்தாரா, 2 பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஆராதிச்சு ஒரு நல்ல சத்தியத்தை கேட்டு ஜெபத்தோட ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்துக்கு அழகு. நம்மளும் முதல்ல போய் என்ன பண்றோம்? பாலை காய்ச்சி உட்காந்துக்கிறோம். வீடு கட்டும் போதே 3 கல் 3 இலை எல்லாம் அப்படி இந்து மார்க்கத்துடைய புறஜாதிய மார்க்கத்தையே பிடிச்சி வரமே ஒழிய எனக்கும் உங்களுக்கும் தேவன் எழுதி கொடுத்த மார்க்கத்தை விட்டு விட்டோம். நாம் எந்த அளவுக்கு பாரம்பரியத்தில் வைராக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வசனத்தை கை கொள்ள மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். இன்னைக்கு நமக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வரட்டும். எதிர்ந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா, நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ சொல்லி இருக்கிறார், அந்த வசனங்களை நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த
அந்த வசனத்தின் வாழ நாம் வைராக்கியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமே இல்ல, எல்லாம் பாரம்பரியம் உள்ள குத்துதோ, சத்தம் வர மாட்டேதோ. இரண்டாவதாக ஒரு மனுஷன் சொல்லுகிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். யார் சொல்லுகிறார்? எலியா சொல்லுகிறான். எந்த விஷயத்தில் அவன் பக்தி வைராக்கியமா இருந்தான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எலியா, நல்ல கவனிங்கள், சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று எலியா சகல ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். ஆனா சகல ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? 2 நினைவோடு கூட குந்தி நடக்கிறார்கள். ஆனா எலியா எப்படி தெரியுமா இருக்கிறான்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கான். அவன் வாழ்க்கையிலே 2 நினைவுகளோடு குந்தி நடக்கல, ஒரே நினைவோடு கர்த்தர் தான் தெய்வம் என்பதில் ஒரே நினைவோடு கூட அவருக்காக பக்தியாக வைராக்கியமாக ஜீவித்தவன் எலியா. நம்ம எப்படி நடக்கிறோம்? நல்ல ஹீல்ஸ் போட்டு ஸ்டைலா நடக்கிறோம், உண்மைதான், நல்லதுதான். வேதத்தின்படி எப்படி நடக்கிறோம்? 2 நினைவுகளோடு குந்தி நடக்கிறோமா? ஒரே நினைவாக கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்றோமா? ஞாயிற்றுக்கிழமை முழுசல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த 8:30 10:30, சில பேர் 9 மணிக்கு தான் வந்தாங்க, 9 10:30. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. மற்ற நேரம் இந்த வீட்டுக்கு போன உடனே இந்திய தொலைக்காட்சியில் திரைக்கு வந்த சில மாதங்களையான அஜித் படத்தை, விஜய் படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலக மக்களோடு கூட உலக விஷயத்துல அப்படியே நடக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலம் வந்து அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்படி நடக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையும் பின்பற்றினார்கள், பாகாலையும் பின்பற்றினார்கள். 2 நினைவுகளோடு குந்தி நடந்தார்கள். அதுதான் எலியா சொல்லுகிறான். கர்த்தரை பார்த்து நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், சேனையின் தேவனை கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆனா இந்த ஜனங்கள் எல்லாரும் 2 நினைவுகளோடு குந்தி நடக்கிறார்கள். இது அப்படியே புதிய ஏற்பாட்டுல திருச்சபையாக கடைசி கால திருச்சபைக்கு இதே நிலவரத்தை குறித்து ஆண்டவர் இன்னும் அழகாக சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்போம். சபையிலே அமர்ந்திருக்கிற விசுவாசிகளே, உங்கள் கிரியைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சபைக்கு சொல்கிறார். அவரே ஓபன் சாய்ஸ் கொடுத்துட்டார். நீ ஒண்ணு இருந்தா அனலா இரு, இல்ல குளிரா இரு. வாழ்ந்தா எனக்காக வாழு, இல்ல உலகத்துக்காக வாழு. ஆனா ஒரு நாள் ஒரு வேஷம், இன்னொரு நாள் ஒரு வேஷம். ஒரு நாள் உலகத்தின் பின்பதாக, கஷ்ட நஷ்டம் வந்து நிற்கும் போது ஆண்டவருக்கு பின்பதாக. இந்த குந்தி 2 நடக்காது என்று ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். அவரே சாய்ஸ், எப்படி வேணுமோ நீ வாழ்ந்துக்கோ, தயவு செய்து ஒண்ணு மாத்திரம் செய்யாத. நம்முடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தது போல 2 நினைவோடு குந்தி நடக்காது. எனக்காக நீ வாழும், கர்த்தருக்காக வாழ்வதற்கு நமக்கு வைராக்கியம். எந்த மனுஷன் அனலா இருப்பான் தெரியுமா? எந்த மனுஷன் அனலா இருப்பான்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்வேன். இந்த சத்தியம் பாரம்பரியத்தை விட்டுட்டு நீ சத்தியத்தை பிடித்து கொண்டு, நீ சத்தியத்தை உன் சதையாக இருதயமாக பலகையை எழுதி வச்சு இந்த வசனங்களை தியானித்து இந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கும்போது நீ அனல் உள்ளவனாக இருப்பாய். உன் இருதயத்தில் இந்த வசனம் இல்லை, உனக்குள்ள அனல் உண்டாகாது. இந்த வசனம் உன்னை இருதயத்தை அனல் மூட்டும். அனல் மூட்டும். நான் சொல்ற வசனம் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போன்றது, கர்த்தருடைய வார்த்தை சமட்டியை போன்றது. வசனம் உனக்குள்ள இருக்க இருக்க அது உன்னை நெருக்கி ஏற ஏற நீ எப்பொழுதுமே அனல் உள்ளவனா இருக்க முடியும். நம்ம சத்தியத்தை வித்துட்டோமே. தேசியா சொல்றா பார்த்தீங்களா, சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆடி டிஸ்கவுண்ட்ல சாரி வராம சத்தியம் டிஸ்கவுண்ட்ல போயிடுச்சு. அதனால என்ன இல்லை தெரியுமா? ஒண்ணுல அனல் இல்லை, குளிர்ந்து போச்சு. வருவோம், சண்டே சர்ச்சு வருவோம். எப்போ வேணா சர்ச்சில் யார் என்ன கேட்க முடியும்? 8 மணி சர்ச்சு போய் எத்தனை மணிக்கு வருவோம்? 9 மணிக்கு வருவோம், 9 மணிக்கு வருவோம். யார் கேட்பா? கேட்க முடியுமா? கேட்டா ஒரே வாரத்தில் பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர். இப்படிதான் இருக்கிறோம். காரணம் என்ன இல்லை? உள்ள சத்தியம் இல்லை. ஒண்ணு நீ வாழ்ந்தா அனலா வாழ், இல்ல உன் விருப்பம் உலகம்தான் முக்கியம்னா நீ உலகத்தோடு சேர்ந்து வாடு. ஆண்டவர் எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல. ஆனா எப்படி இருக்காத, குந்தி நடக்காது, குந்தி நடக்காது. கர்த்தருக்காக நான் மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன் எளிய சொல்லி ஒரே சிந்தையோடு ஒரே தரிசனத்தோடு ஆண்டவருக்காய் வாழ்ந்தது போல நாமும் வாழ்வோம் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையின் முடிவு கர்த்தர் நித்தியத்திலே கொண்டு போய் விடுவார். இன்னைக்கு உலகத்துக்கு இன்னும் ஒரு படி மேல இன்னைக்கு உலகம் எங்க வந்துச்சு தெரியுமா? சபைக்குள்ள வந்துச்சு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையை இந்த உலகத்திலே வைத்தார். எதுக்கு வைத்தார் தெரியுமா? உலக ஜனங்கள் ஆண்டவரை அறிவிட்டுன்னு வச்சாரு. இன்னைக்கு சபை ஆண்டவரை அறிவிக்கிற சபையா இல்ல, சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு. போன வாரம் சீரியல்ல ஒரு நடிகை, ஒரு சினிமாவில் ஒரு நடிகை என்ன ட்ரெஸ் போடுறாலோ அடுத்த வாரம் சபையில் அது லேண்ட் ஆயிடும். அப்படியே உலகத்தின் காரியங்கள், ஃபேஷன்கள், ஸ்டைல்கள் எல்லாம் எங்க வந்துச்சு? சபைக்குள்ள வந்துச்சு. சபைக்குள்ளேயும் குந்தி நடக்கிற அனுபவம். அப்படி வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம் வராது. நல்லா கவனிக்க. சின்ன உதாரணம் சொல்லி நான் அடுத்த விழிப்பு கொடுக்கிறேன். நோவா முதலாவது நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ளும்படி தேவனுடைய அளவின்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை கட்டினார். மழை பெய்ந்தது, ஓய்ந்தது. வெளியே போலாமா போக வேணாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முதலாவது எதை விட்டான்? காகத்தை விட்டான். காகம் என்ன செய்தது? காகம் போக்கும் வரத்துமா இருந்துச்சு. எங்க போச்சு, எங்க வருது? அப்படி சபை விசுவாசியாவே கண்ணில் கொண்டு வருவோம். எங்க போச்சு, எங்க வருது? யோசித்து பாருங்க. புறாவை அனுப்புறான். போன உடனே உள்ளங்கால் வைக்க இடம் இல்லாமல் மறுபடி பேடைக்குள் நோவாவின் கரத்துக்குள் வந்து அமருகிறது. காக்கா போக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க வருது? பேடைக்கு வருது. அது அப்படியே பறந்து போகுது. ஆஹா, தண்ணி ஃபுல்லா தண்ணி, மிருகமெல்லாம் செத்து முதக்குது, அப்படியே மிதந்து கொண்டிருக்குது. ஆஹா, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யானை கறியை சாப்பிட்டதில்லை. யானை செத்து மிதக்குது, சொத எவ்வளவு எத்தனை நாள் மழை பெய்ஞ்சு ஈரத்தில் இருக்குது. மேலே போய் அப்படியே உட்காருது, நல்லா மூக்க விட்டு குத்துது, உள்ள இருக்கிற குடல் அழுக்கு எல்லாத்தையும் எடுக்குது, நல்லா சாப்பிடுது. பக்கத்துல தண்ணி நிறைய இருக்குல்ல, அதுலயே மூக்கு கழுவிட்டு அப்படியே ஸ்வைன் பறந்தது. பிரைஸ் லார்ட் நோவா தாத்தா, பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர். திருப்பி அடுத்த நாள் போகுது. சிங்கம் அது மேல இருக்குது. வாழ்க்கையில் சிங்கம் கறி சாப்பிட முடியுமா? முடியாது. கொத்து சாப்பிடு, மூக்க கழுவு, வாயை கழுவு, காலை கழுவு, நேரம் எங்க வா?
சபைக்கு வா, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இங்கே போய் கண்ட இடத்துல எங்கே கையை வைக்கக்கூடாது, எங்கே காலை வைக்கக்கூடாது, எங்கே வாயை வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சொல்வதனால நித்தியத்துக்கு போக முடியாது. புறா உள்ளங்கால் வைக்க இடம் இல்லாமல் உடனே எங்கே வந்து தெரியுமா, பேழைக்குள் வந்து அவன் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நானும் நீங்களும் ஏற்ற காலத்தில் தேவன் என்னையும் உங்களையும் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம் என்று சொன்னார். ஒருவரும் எட்டி பிடிக்காத அளவுக்கு உன்னை உயர்த்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம தான் அங்கே போயிட்டு அப்பப்போ போயிட்டு எங்கே கையை கால வாய் வச்சுட்டு வந்துடுமே, எங்கிருந்து உயர முடியும்? காக்காவை போல வாழுகிறோமா, புறாவை போல வாழுகிறோமா? உலகம் அசுத்தம். இயேசு எதற்காய் மரித்தார், எதற்காய் உயிர்த்தார்? எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார்? நீங்களாம் சபை விசுவாசிங்க தானே, எத்தனை வருஷமா வரீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கே டவுட்டா இருக்கு. எதுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் கேள்வி ஏபிசிடி கேட்டா உடனே சொல்வார் ரூத்து, யோசிக்க மாட்டார். ஃபண்டமெண்டல் தெரியும். நீங்க ஃபண்டமெண்டல் கேட்டாலே எல்லாம் வியூவர்ஸ் ஒரு மாதிரியா பாக்குறீங்க, என்ன அர்த்தம்? இல்லை எனக்கு தெரியுமா தெரியாத கேட்கறேன்னா என்னன்னு செக் பண்றீங்களா? என்னமா சோதரம் கரெக்ட். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதினோம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் எது இந்த உலகத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு இந்த பூமியில வந்து பாவத்திலிருந்து நம்ம விடுதலை கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல சத்தியம். அதோடு கூட இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற இந்த உலகத்தில் இருந்து நம்ம என்ன செய்யறாரு, ரட்சித்திருக்கிறார், இதிலிருந்து எடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் அதுக்குள்ளே போவேன்னு சொன்னா என் வாழ்க்கையின் முடிவு எப்படி யோசித்து பாருங்கள். அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்களை பொல்லாங்க இந்த உலகத்திலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி எழுப்பி, எதுக்கு எழுப்பினார்? அதுக்கு எழுப்பினார்னா இந்த பொல்லாங்கிலிருந்து உன்னை விடுவித்தவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவை பிதாவாகிய தேவன் மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பினார். இந்த பிரபஞ்சத்துக்குள், பொல்லாத பிரபஞ்சத்துக்குள் நம்ம மாட்டிக்கூடாது, மாட்டப்பட்ட நாம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியில அனுப்பினார். அதே பொல்லாங்கிலிருந்து நாம் விடுபட்டவர்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஆனால் நாம் மறுபடியும் பொல்லாங்காய் தோன்றுகிற உலகத்துக்குள்ள போய் உலகத்தின் காரியங்களை பிடித்துக் கொண்டு உன்னத தேவனை விட்டு நாம் விலகிக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஆண்டவருக்காக எப்படி வாழ விருப்பம் இல்லை, வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இந்து மக்களுக்கு இருக்கிற வைராக்கியம் கிறிஸ்தவருக்கு இல்லை. 3வது பார்த்து சொல்லி முடிக்கிறேன். வாசிக்க கேட்போம். பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்ம இயேசு நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டு இயேசுவுக்கே உரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இயேசு நம்ம எல்லா பாவத்திலிருந்து மீட்டு விலகி மீட்டெடுக்கிறதுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். எதுக்குன்னா நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவங்க யாரும் பேச மாட்டீங்களா? நற்கிரியை செய்து நாம எப்படி இருக்கணும்? வைராக்கியமா. வைராக்கியமா. நற்கிரியினா என்ன? நற்கிரியினா என்ன? நல்ல காரியம் செய்யும். பவுல் சொல்லுகிறான், அந்த நற்கிரி என்னவென்று அவன் சொல்லுகிறான். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள்.
கனிகளை தந்து. நற்கிரியை என்பது நாம் இந்த பூமியில வாழும்போது கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? பக்தி, வைராக்கியம். பாவத்திலிருந்து, உலகத்தில் இருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியின் படுக்கையிலிருந்து என்னை தேவன் மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார். எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார்? நான் நற்கனிகளை, கனி உள்ள வாழ்க்கை வாழும்படியாய், பக்தி வைராக்கியத்தோடு வாழும்படியாய் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். உலகமே இன்னைக்கு கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறார்கள். நம்ம சொல்லுவோம், லிஸ்ட் கேட்டால் சொல்லுவோம், யார் யார் என்னென்ன கட்சியெல்லாம் சொல்லுவோம். அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்ஸ் நான் சொல்லுவேன், ஒருவரும் கிறிஸ்துவை வெறுக்கவில்லை. அவன் வெறுக்கிறதுலாம் யாரை தெரியுமா? கிறிஸ்தவர்கள். காரணம் ஏன் தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில் என்ன இல்லை தெரியுமா? நல்ல சாட்சி இல்லை, கனி இல்லை, கனி இல்லை. ஆண்டவர் இந்த பூமியில என்னையும் உங்களையும் வைத்திருப்பது நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஒரு ஓமை சொல்வார், வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அத்தி மரத்திலே கனியை தேடி ஆண்டவர் வருகிறார். வந்து பார்த்தபோது கனி இல்லை என்று சொன்ன உடனே தோட்டக்காரனை கூப்பிட்டு என்ன செய்யறாரு? வெட்டி போடு என்று சொல்லுகிறார். தோட்டக்காரனாக இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு வருஷம் 2021 முடிய போது நாம் என்ன கனி கொடுத்திருக்கிறோம்? இந்த ஒரு வருஷம் அவர் சொல்ற கனி கொடுக்கலன்றதை வெட்டி போடுறது மாத்திரம் அவர் சொல்லல. இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? அவருக்கு அதான் பாரம். என்ன பாரம்? நிலம் கெட்டு போகுது. எதனால? இந்த ஒரு மரத்தினால, கனி கொடாத மரத்தினாலே நிலம் கெட்டு போகுது. நான் 3 வருஷம் வந்து பார்க்கிறேன். நம்ம இந்த சபையில வந்து உட்கார்ந்து எத்தனை வருஷம் இருக்கும்? எவ்வளவு பெஞ்சை தேய்ச்சிருப்போம், எத்தனை பெஞ்சை உடைச்சிருப்போம். என்ன கனி வாழ்க்கை வாழ்க்கை? நீ நிலத்தை, சபையை கெடுக்கிற மனிதனாக இருக்கிறையா? சபைக்கு கனி கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறாய்? தேவனால் சம்பாதிக்கப்பட்ட சபையை கெடுக்கிற மனிதனாக இருக்கிறாயா? தேவனால் சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பின் நிமித்தமாக கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறது கனி உள்ள வாழ்க்கை. நல்ல கவனிங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் செத்தவனை உயிரோடு கூட எழுப்பினோம், குஷ்டரோகியை தொட்டவனை சுஸ்தமாக்கணும், எல்லாருக்கும் ஆசை. ஏன்? இயேசு செய்தார். உண்மைதான், உண்மைதான். 3 பெருசா 30 பெருசா 33 பெருசா? சொல்லுங்க. கரெக்டா சொன்னா பாருங்க. 33 தான் பெருசு. இயேசு வாழ்ந்த, ஊழியம் செய்த 3 வருஷத்துல நடந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் மாத்திரம் பார்க்கிற கிறிஸ்துவனை சபையே, அவர் 33 வருஷமும் கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். 33 வருஷமும் கனி இருந்துச்சு. ஆனா 3 வருஷம் தான் வல்லமை வரங்கள் செயல்பட்டது. நாம் அந்த 3 வருஷத்துல நடந்த வல்லமை வரங்களை ஃபாலோ பண்ண விரும்புகிறோம். அவர் ஜீவிய காலம் முழுவதும் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை நாம் யாரும் ஃபாலோ பண்ண விருப்பமில்லை. நமக்கு நற்கனிகளை கொடுப்பதற்கு வைராக்கியம், மிகவும் வைராக்கியம் என்னங்க? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க பிசாசு ஓட்டலையோ, தீர்க்க தரிசனம் சொல்லையோ, நீங்க ஜெபித்து சுகமாகலையோ, இல்லை உங்களுக்கு பாட தெரியாதோ, இல்லை செய்தி கொடுக்க தெரியாதோ, எதுவுமே இல்லைனாலும் சரி, நீங்கள் கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு பரலோகம் நிச்சயம், நிச்சயம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம். அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்க யாருன்னு எனக்கு என்ன? அவன் சொல்றான், உம்மது நாமத்துல, இயேசுவின் நாமத்துல எனக்கு ஒண்ணு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. காரணம், உங்ககிட்ட என்ன இல்லை? கனி இல்லாத வாழ்க்கை. கோடாரி எங்க தெரியுமா ஆண்டவர் வச்சிருக்காரு? வீட்டுல பரண மேல வைக்கல. எங்க வச்சிருக்காரு? மரத்தின் வேரடியிலே வச்சு. ரூட்டு சரியில்லை. ரூட்டை கட் பண்ணா மரம் சரியா, கிளை கட் பண்ணா நல்ல மரம் கனி வராது. ரூட்டை வெட்டணும், எது எதை வெட்டணுமோ ரூட்ல கட் பண்ணாதான் மேல கனி அழகா வரும்.
நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடாமல் நாம் இன்னைக்கும் புற மதஸ்தாரை போல சண்டை சச்சரவு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்கிறேன், நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. சபைகளிலே இன்னைக்கு சண்டை, அடிதடி சண்டை. உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. கார்பரேஷன் எலெக்ஷன் மாதிரி, எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் மாதிரி சபையில எலெக்ஷன் வந்து சபை நாற்றம் எடுக்க வைக்கிறது, நாற்றம் எடுக்க வைக்கிறது. உலகம் உள்ள வந்துருச்சு. பதவிக்கு சண்டை, அடிதடி, லஞ்சம் எல்லாம் நடக்குது. புறஜாதி பார்த்து நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஒரு சபைக்கு போயிருந்தேன், அட்வென்ட் சபை தான், அதுதான் அட்வென்ட்ல சொல்றேன். செய்தி கொடுத்து முடிச்சேன். சபைக்குள்ள பயங்கர சண்டை, ஒருத்தர் ஆச்சா அப்புச்சா கத்து. அதுல ஒரு நல்ல அம்மா இருந்தாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? டக்கு டக்கு டக்குன்னு போய் எல்லா சேனலையும் கதவெல்லாம் சாத்திட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த நாத்தம் வெளியே போயிடக்கூடாது. சபையிலிருந்து நறுமணம் வீசணும். இன்னைக்கு என்ன வீசுது? சண்டை, அடித்தடி. நான் தான் பதவிக்கு வருவேன், நான் தான் பெரியாரு, நான் தான் எல்லாம் செய்வேன், வேற யாரும் வரக்கூடாது, என்னை தவிர யாரும் வரக்கூடாது, எனக்கு அப்புறம் என் பிள்ளை, என் பிள்ளைக்கு அப்புறம் அவன் பிள்ளை. இதெல்லாம் குடும்ப அரசியல் இங்கே நடக்குது சபைக்குள்ள. கனியுள்ள வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, பேசுகிற பேச்சு, செய்கிற சம்பவம், மற்றவர்கள் நம்மை பார்த்து நீ கிறிஸ்துவனா என்று அவர்கள் கேட்கத்தக்கதாக நாம் வாழ்வோம் என்று சொன்னார். அதுதான் தேவன் நாமத்துக்கு மகிமை கொடுக்கிறோம். நீ இல்லாம கிறிஸ்தவனா அப்படி கேட்டா வச்சுக்கோ, என் பேர் மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவின் பேரும் நாற்றம் எடுக்கும். ஒரே சம்பவம் சொல்லி முடிக்க நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல சம்பவம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். நீங்க வாசிங்க. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் அழைத்தது ஆபிரகாம். லோத்து அவன் கூட ஒட்டி கொண்டு வந்தவன் தான். இங்க வந்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆடுகள் பெருக பெருக, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை இல்லை. யாருக்கு சண்டை தெரியுமா? மேய்ப்பருக்கு சண்டை. இன்னைக்கு சபைக்குள்ளே மேய்ப்பருக்கு மேய்ப்பருக்குள்ள பயங்கர சண்டை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டு மேய்ப்பருக்கு சண்டை. நீங்க விட்டுருங்க. இப்ப நானா இருந்தா அவன் லோத்தை கூப்பிட்டு இங்க வாடா. ஆண்டவர் நினைச்சார், இல்லையே நான் உன்னை கூப்பிட்டேன், இல்லையே நீ எப்படி வந்த? நானும் அவன் கூட கேட்டு வந்தேன்ல, வந்துட்டு இப்போ என் ஆளோட சண்டை போடுறியா? கிளம்பு, ஊரை பார்த்து வேலைப்போ, அவனை தெரித்து விட்டுரு. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை. அவன் கூப்பிட்றான். எஸ்பெஷலி 8ஆம் வசனத்துல தான் சத்தியத்தை தேவன் வைத்திருக்கிறார். வாசிங்க மறுபடியும். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 7 வாசிங்க. 7 மணி. அல்ல கவனிங்கள், வசனம் எப்படி எழுதிருக்குன்னு தெரியுமா? ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் லோத்து மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. கர்த்தர் லோத்தை அழைத்து, உனக்கும் எனக்கும் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேணாம், நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன், நீ தெற்கே போனா நான் வடக்கே போறேன், உனக்கு எது வேணும்னு சொல்லி அனுப்புன்னு வார்த்தை வந்துருக்கணும். ஆனால் ஒரு புதிய ஒரு வார்த்தையை, தேவையில்லாத ஒரு வார்த்தைன்னு நாம் நம்புகிறோம். அந்த வார்த்தையை அங்கே எழுது தெரியுமா? அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்திலே இருந்தார்கள். எதற்கு அந்த வார்த்தை வந்து தெரியுமா? ஆபிரகாமே, மாணிக்க லோத்துவே, நம்ம யெகோவா தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய நடத்துதல் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல நானும் நீயும்
என் மேய்ப்பரும் உன் மேய்ப்பரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கீங்க, இந்த தேசத்துல கானானியர், பெர்சியன்ற புறஜாதிகள் இருக்கிறாங்க பத்தியா, அவங்க நம்ம சண்டையை பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? யெகோவா தேவன் அழைத்தாராம் பார், வந்து நீங்க 2 பேரும் குடுமி போட்டு சண்டை போடுறான் பத்தியா, இவெல்லாம் யெகோவா தேவன், யார் யெகோவா தேவன், யாரையும் அழைச்சான்னு சொல்லி என்னையும் உன்னையும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், நம்முடைய தேவனுடைய நாமத்தை தூஷிப்பார்கள். ஆகையினால எனக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், நீ ஒட்டி கொண்டு வந்த மனிதனாக இருந்தாலும் உனக்கு என்ன வேணுமோ முதல்ல பெஸ்ட் எல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ விடுற பத்தியா லீஸ்ட் அதை நான் எடுத்துக்கிறேன். என்ன ஒரு கனிவுள்ள வாழ்க்கை, என்ன ஒரு கனிவுள்ள வாழ்க்கை. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து வாழ்கிற அனுபவம் இருந்துன்னா சபையிலே இருக்கும். வீட்லேயே நீயா நானா, விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் சொல்ல, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீ பெரியவனா நான் பெரியவனா, நீயா நானா பார்த்துடலாம். மனைவி சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா, நான் மாதம் 60,000 வாங்குறேன், நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, 30,000 தான் வாங்குறீங்க, நான் தான் பெரியவர். இந்த சண்டை தான் ஓடுது. ஆனால் ஆபிராம் சொன்ன ஒரே வார்த்தை, கானானியரும் பெர்சியரும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள், நானும் நீ சண்டை போட்டோம், வாக்குவாதம் பண்ணி பெருசாச்சு, என்னையும் உன்னையும் என்ன சொல்ல மாட்டாங்க, யெகோவா தேவன் நாமும் தூஷிக்கப்படும். ஒரு நற்கனி உள்ள ஒரு வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு சபைக்குள்ள ஊழியத்துக்குள்ள என்ன சண்டை, என்ன விட்டு கொடுக்க மனசு இல்லைங்க, விட்டு கொடுக்க மனசு இல்லை. நான் தான் சாவர வரைக்கும் பதவியில் இருப்பேன், நான் தான் இங்கே உட்காந்து எல்லாம் ஆட்சி செய்வேன், எல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவர்கள் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு மன்னித்து ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி அன்பாய் ஐக்கியமாய் இருந்தால் புறஜாதிகள் தேடி தேவனை தேடி வருவார்கள். நாமளே சண்டை போட்டுட்டு இருந்தால் அங்கேயே எங்களுக்கு 1000 சண்டை இருக்கு, போதாத புதிய சண்டைக்கு உங்கள்கிட்ட சண்டை போட வருமா, நீங்கள் எவனும் வரமாட்டேன், வர்றதில்லை, அதான் வர்றதில்லை. பவுல் சொன்னது போல கனியுள்ள வாழ்க்கைக்கு பக்தி வைராக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கேட்ட சத்தியத்திற்கு நேராக ஒரு விசை நம்மை நிறுத்தி நம்மை நிதானித்து பார்த்தோம். நான் எதற்காக வைராக்கியமாக இருக்கிறேன்? பாரம்பரியத்துக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன்னா, எங்க தாத்தா செஞ்சாரு, எங்க பாட்டன் செஞ்சான்னு சொல்லி அந்த காலத்துல எப்படிதான் செஞ்சாங்க, இந்த காலத்துல எப்படிதான் செஞ்சாங்க, அந்த பாரம்பரியம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும். நீ பாரம்பரியத்தை விட்டுட்டு சத்தியத்தை நீ பிடித்துக் கொண்டால் சத்தியம் உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். இதுவரைக்கும் நீ பாரம்பரியத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு இந்த ஆலயத்தை விட்டு நீ வெளியே புறப்பட்டு போகும் பொழுது, ஆண்டவரே நான் வாழ்ந்தால் உடைய வார்த்தைக்காக, உடைய வேத வசனத்திற்காக, நீ கொடுத்த சத்தியத்திற்காக அதை மாத்திரம் நான் பின்பற்றிக் கொண்டு மற்ற புறஜாதிகள் பண்ணுகிற மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ளாமல் நீர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த மார்க்கத்தை நான் பிடித்துக் கொண்டு இதிலேயே நடக்க எனக்கு உதவி செய்யுமாப்பா. இந்த பாரம்பரியத்துக்கு வைத்திருக்கிற இந்த வைராக்கியத்தை நீ உடைத்து போட்டுட்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக, சத்தியத்துக்காக வைராக்கியமாக நிற்கிற மனுஷனாய் மாறி நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். உன்னையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சபையே, 2 நிலையோடு குந்தி குந்தி நடக்காது. உன் உலகம் வேணும்னா உலகத்துக்கு பின்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் கட்டாயப்படுத்தல, சாய்ஸ் இல்லை, உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டார். உன் கர்த்தர் வேணும் என்று சொன்னால் சத்தியத்தை பிடித்திருக்கும். 2 நிலைகளோடு கூட நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பாய் நடந்தால் உன்னை கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்? புறாவை போல உலகத்தில் இருக்கிற எந்த அசுத்தத்துக்குள்ளும் உன் கையை கால வைக்காம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாயா? உலக மக்கள் வாழ்வதை போல வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபையில வந்து அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? காகத்தை போல வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை.
ஒரு புறாவை போல அசுத்தத்திலே கால் வைக்க முடியாமல் உடனே சபைக்குள் வேலைக்குள் திரும்பி வந்த புறாவை போல வாழ கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு உனக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். எலியாவை கொடுத்த வைராக்கியம். சகல ஜனங்களும் 2 நினைவோடு குந்தி குந்தி நடக்கிறார்கள். ஆனால் எலியாவோ ஒரே நினைவோடு கூட நேர் வழியில் நடந்தான். நாம் எப்படி நடக்கிறோம்? ஒரு வைராக்கியம் உனக்குள்ள வரட்டீங்க. ஆண்டவரே, ஒரு நாள் நான் வாழ்ந்தாலும், 1 வருஷம் வாழ்ந்தாலும், நான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் உமக்காக மாத்திரம் வாழ்வேன். ஆண்டவரே, உமக்காக மாத்திரம் வாழ்வேன். எனக்கு இந்த உலகம் வேணாம். அந்த பொல்லாங்கனுக்குள் என்னை ரட்சித்தீர். மறுபடியும் இந்த பொல்லாங்கனுக்குள் நான் விழுந்து விடாமல் ஆசீர்வதிக்கும்படி உயிரோடு கூட எழுந்தீர். ஆனால் நான் மறுபடியும் இந்த உலகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறேமே. இன்னைக்கு என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஃபேஷன்கள், உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் என்னை விட்டு, சபையை விட்டு அகலட்டும், என் வீட்டை விட்டு அகலட்டும். நான் உங்களுக்காக பக்தி வைராக்கியமாய் ஒரே சிந்தையோடு கூட, ஒரே நினைவோடு கூட உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. பிதாவுக்குள் இருந்த அந்த வைராக்கியம், இயேசுவுக்குள் இருந்த வைராக்கியம், பரிசுத்த ஆவிக்குள் இருந்த வைராக்கியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நான் எத்தனை நாள் வாழ்கிறோம் இல்லையோ அத்தனை நாள் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ, கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வைராக்கியத்தோடு கூட வாழ, என் நிமித்தமாய் தேவன் நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு, என் நிமித்தமாய் ஆண்டவரே ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாக என் வாழ்க்கை கனி இல்லாத வாழ்க்கை வாழாதபடிக்கு, யாருக்கும் சண்டை போடாமல் என்னுடைய ரைட்ஸை கூட நான் விட்டு கொடுத்துட்டு உமது நாமத்தின் மகிமைக்காக நான் ஆண்டவரே ஒரு கனிவோடு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று யாரெல்லாம் உண்மையா கேட்கிறீங்களோ உங்களுக்கு உதவி செய்து இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நான் திருவசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் அல்ல, திருவசனத்தின்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்வீர்கள். வாழ்கிற ஒரு வாழ்க்கை உமக்காக வைராக்கியமாக சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கத்தக்கதாக, உமது நாமத்துக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாக, ஒரு ஜாதிகளும் எங்கள் நடக்கையினாலே கனிவுள்ள வாழ்க்கையினாலே நாங்கள் ஆதாயப்படுத்தும்படியாக ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ எனக்கும் சபைக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு ராஜா, உலகத்தை விட்டு ராஜா, உமக்காக வைராக்கியமாக ஜீவிக்க ஆவியான உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருக்குள்ளாகவும் ஆண்டவர் ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கும், ஒவ்வொருக்குள்ளாக ஒரு புதிய வாஞ்சியை கொடுத்து இனி வரும் நாட்களிலே கர்த்தாவே வைராக்கியமாக எழுந்திருக்கிற உதவி செய்யும். சிறியவருக்கு முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுகம் பெற ஆரோக்கியத்தை கட்டளிட்டு இருதயத்தின் வாஞ்சைகள் ஜபத்துக்கெல்லாம் பதிலை கொடுத்து முதல் பிள்ளையை ஆசீர்வதியும். கட்டுகிற சபை கட்டுகிற காரியத்தையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக அதை கட்டி முடிப்பதற்கு எல்லா தேவைகளை கர்த்தரை சந்தித்து கர்த்தர் சீக்கிரமாக அந்த ஆலயத்தை கட்டி முடித்து நாங்கள் அங்கு போய் ஆராதிக்கும்படியாக உதவி செய்யும். அதற்காக கொடுக்கிற உழைக்கிற ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் கொடுக்கிற மக்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து துரிதமாக அதை முடிக்க உதவி செய்வீராக. போதகரையும் போதகர் குடும்பத்தையும் மூப்பர்கள் ட்ரெஷரர் செக்ரட்டரி எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்லதாவே. ஆமென். இந்த வாரத்தில் பிறந்தநாளை திருநாளை அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாத நாமத்தினாலே திருச்சபை சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே நமக்கு தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு நமக்கு வாக்குறுதிய சோதர ஆணையம் உண்டு. தங்கள் யாரும் கலந்து கொள்ளுமாறு விளையாட்டாக கேட்டுக்கொள்கிறது. மாத்திரமல்ல, அவர்கள் தீபாவளி 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மிஷன் 2021 என்ற தலைப்பிலே ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை ஒரு மாநிலத்துடைய கூடி வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியன்மார்களை உருவாக்கப்படிய கர்த்தருக்கென்று ஊழியர்களை உருவாக்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு தரிசனம் உள்ள வாலிபர்கள் சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட மிஷன் 2021 என்ற தலைப்பிலே தீபாவளி அன்று காலை 8:30 மணி அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷத்தினுடைய
தேவை செய்தியாளர்கள் 2 பேர். டெல்லி ஜினாஸ் ஜான் என்பவர். 2வது செக்ஷன் நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் பகிர்ந்துள்ளதாலே சுவிசேஷகர் ஜேக்கப் ஐயாவோடு மிஷன் என்கிற நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈராக்காக இருக்கிறதான அசம்பிளி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சபையிலே இந்த ஊழியர்கள் நடைபெறுகிறது. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நிச்சயமாக ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே பிள்ளைகள் அநேக இடத்திலே படிக்க வைக்கிறோம், அநேக காரியங்கள் ஏற்படுத்த நினைக்கிறோம். ஆனால் ஊழியத்துக்கு வருகிறவர்கள் மிக குறைவு இல்லை. அப்படி இருக்கிற நாட்களில் கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அதை நல்லா படிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் உடனே டாக்டர், இன்ஜினியர் அப்படி போயிடும். இல்லை எதுவுமே வரல அப்படின்னு சொன்னால் எங்கே போயிடும்? ஊழியத்தில் அப்படி கிடையாது. இல்லை, கர்த்தர் சொல்கிறார், பொழுதும் ஒன்றும் இல்லாதவர்களை கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். எனவே நசல் கொண்டவைகள் எல்லாம் விதை நசுக்கப்பட்டவைகள் அல்ல, பொழுது இல்லாதவர்களை கர்த்தர் கொடுத்தார்கள். அப்போ நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கடைசி நாட்களில் ஆயத்தம் பண்ண வேண்டும். இந்த வாலிபர்கள் திருவான்மூர் திருச்சபையை சார்ந்தவர்கள், ஆனால் கூட அவர்கள் தரிசனம் பெற்று அநேக கிராமங்களிலே அநேக இடத்திலே ஊழியர்கள் பிரைசஸ் ஆரம்பித்து நடத்தி கொண்டு இப்படி வாலிபர்களுக்கு வருவதோடு தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து இப்படிப்பட்ட தரிசனத்துடைய வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடுவைகளை அப்படி அனுபவம் நிச்சயமாகவே அது நமக்கு மிக ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதத்திற்கு நமக்கு வழக்கம் எடுக்கிற காணிக்கை 2 காணிக்கையாக எடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி அதை நோக்கி பார்த்து நாம் செபித்து நிறைவோடு நாம் கடந்து போகலாம். அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படுவதற்காக நன்றியுடன் நாம் உங்களை துதிக்கிறோம். இந்த மாதத்துடைய கடைசி நாளில் கொடை சபையாய் குடும்பமாய் இணைந்து கர்த்தரை துதித்து உயர்த்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு மேன்மை பாக்கியம் ஸ்லாக்கியத்தை கர்த்தருடைய காலம் எங்களுக்கு தந்திருக்கிற பெரிய கிருபைக்காக மீண்டும் வரிசையாக சபையாய் சேர்ந்து நன்றி சொல்கிறோம். ஆராதிக்க கிருபை செய்து அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாய் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தேவதாசனை கொண்டு நாட்களை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எவைகளிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பதை வெளிப்படுத்திருக்கிறது. இன்றைக்கு கூட அநேக நிலைகளிலே பாரம்பரியத்துறையான வைராக்கியம் இந்த நாட்கள் 2 நிலையமாய் குத்தி போகிறேன். உலகத்துறையதான அசுத்தத்தை குறித்ததான வைராக்கியத்தோடு வாழும்படியாக அநேகத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாரம்பரியம் அல்ல, அல்லது உங்களுக்குள்ளே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதான கர்த்தருக்கென்று நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க தேவன் கிருபை செய்கிறாக. கனி நிறைந்த ஒரு வாழ்வை எங்களுக்கு தாரும். நாங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் கடந்து போனது பவுல் சொல்கிற விதமாக இன்னமா நாங்கள் போதகமாய் இருக்க வேண்டிய அநேகருடைய வாழ்க்கை இன்னும் பால் என்கிற குழந்தை போல் இருக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் தேவரே நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுகிறார்கள். ஆனால் நாங்கள் விசுவாசிய நிலை அல்ல, நாங்கள் கர்த்தருக்கு சீஷர்களாய் மாற்றி அநேக விசுவாசிகளை உருவாக்கத்தக்கதாக இருதயத்தையும் வைராக்கியத்தையும் நீதிகளுக்கு தொடர்படியாக நாங்கள் சுபிக்கிற தகப்பனை அதை செய்து தக்க தேவதாசனுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாட்களில் கொண்டு வைராக்கியமாக எல்லா ஊழியர்களுக்காக நன்றி சொல்கிறோம். தேவதாசனை கர்த்தர் மறைத்து வெளிப்பட்டதற்காக வாக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாட்கள் விசேஷ கொள்கைகளும் தேவதாசன் வல்லமை அநேகருக்கு பிரயோஜனமாய் அனைவரே தரிசனம் 2021 ஊழியத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று அன்பின் கரத்தில் ஒவ்வொருவருக்கு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் இந்த வாரத்திலும் பிறந்த நாளை காண்கிற திருநாளை காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே திருச்சபை சார்ந்து சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. பிறந்த நாளை காண்கிற அன்பு பிள்ளைகள் மேல் தெய்வ பிரசன்ன மகிமை அனைவரே சரீர சுகம் அனைவரே கர்த்தருடைய பிறன் இறங்கும்படியாக செபிக்கிறோம். சிறு பிள்ளையை படிச்சன கர்த்தர் அனைவரின் ஞானத்தினாலே தேவ நிரப்பும்படியாய் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. திருநாளை காண்கிறேன் அன்பு பிள்ளைகள் மேல் தெய்வீக மகிமை சுகம் பாதுகாப்பு குடும்ப வாழ்வு சகல பிரியாசனம் கர்த்தருடைய நடத்த நிறுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பலநகர கட்டுமான பணியிலே கர்த்தருடைய கிருபை கரம் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். வந்திருந்த தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அநேக வேலை மத்தியிலே அநேக தடைப்பட்டு போயிருக்கிற வேளையிலே சபை கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்த அன்பு தெய்வ பிள்ளைகளே
கர்த்தருடைய மகிமை பிரசனம் கர்த்தருடைய ஆவி நடத்தல் அதுவரை கடந்த நாட்கெல்லாம் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை முதற்கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே விசேஷமாய் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகிறது. இதற்கு நாங்கள் சோமன்றோம். எங்கள் திருச்சபைக்கு அனைத்து சிறு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கபடியாய் சோமன்றேன். கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கபடியாய் ஜெபிக்கிறதாமே. கர்த்தருடைய செட்டி மறைவிலே திருச்சபைக்கு எல்லா பிள்ளைகளையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலங்கள் கழித்து பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறார்கள். தகவலே இந்த நாட்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த ஆண்டவரே இந்த நாட்களில் பெருந்தொற்று முற்றிலுமாய் வெளிந்து போகாமல் இருந்தாலும் அது சிறுபிள்ளைகள் எந்த நிலையிலும் பாதிக்காதபடிக்கு தெய்வீக மகிமை எல்லா பிள்ளைகளும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஞானமாய் கவனமாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுமாண்டவரே. தொடர்ந்த பள்ளிகள் கூட தடைபடாதபடி பிள்ளைகள் பள்ளிகளை போய் சென்று படிக்க தேவன் வழிகளை கதாமிஸ்வரர் நூல்களுமாய் திறக்கபடியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பெற்றோருக்கு அநேக தேவைகள் ஆண்டவரே ஃபீஸ் கட்டக்கூடிய நிலைகள் வஸ்திரங்கள் மற்ற காலம் பிள்ளைகளுக்கு நாட்களே கொடுக்கிற அநேக பெற்றோர்கள் உண்டு. அப்படி எல்லா தேவைகள் நாட்களே தேவன் சந்திக்கபடியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லுவதற்கு தாவே பரதனுடைய மகிமை பிரசனைகளோடு கூட இருக்கட்டும். மீண்டும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் யாரும் கேட்ட வார்த்தைகளும் இதனால் விசேஷமாக பிறந்தநாளை காலங்களில் தமிழ்நாடு பிள்ளைகளோடு நாளை முதற்கொண்டு பள்ளிக்கு போக இருக்கிற சிறு பிள்ளைகளோடு வியாதி பெறப்பட்டிருக்கிற மக்களோடு தடைப்பட்ட மக்களோடு அழைத்திருந்து காப்பதாக. ஆமென்.